திருப்பூர் தென்னம்பாளையம் அருகே நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு நீர் கலந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் செல்வது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு நிகரான செய்தியாளர் பாலாஜி, இந்த நிலைக்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், அதாவது திருப்பூர் மாநகரில் ஏராளமான பனியன் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த பனியன் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் துணிகளுக்கு நிறமேற்றி தர சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சாய ஆலைகளும் திருப்பூரில் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சாய ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் நொய்யலாறு மாசடைந்து வருவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையானது திருப்பூரில் அமல்படுத்தப்பட்டது. ஜீரோ டிஸ்சார்ஜ் முறை என்பது சாயக்கழிவில் ஏற்படக்கூடிய நீரை சுத்திகரித்து நீரை மீண்டும் பயன்படுத்தவும் அதில் இருக்கக்கூடிய கழிவை திடக்கழிவாக மாற்றி அதனை தனியாக பிரித்தெடுக்கக்கூடிய முறையானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவுகள் கலக்காத வகையில் திட்டமிடப்பட்டு தமிழக அரசின் பல்வேறு நிதிகளும் வழங்கப்பட்டு தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு பொருட்செலவு அதிகமாக ஆகக்கூடிய சூழ்நிலையில் பல நிறுவனங்கள் சுத்திகரிப்பு செய்யாமலே சாயக்கழிவை நொய்யல் ஆற்றில் விடக்கூடிய சூழ்நிலையானது நிலவி வருகிறது. இரவு நேரங்களில் இது போன்ற வெளியேற்றக்கூடிய நிலையில் தற்பொழுது பகலிலேயே சாயக்கழிவானது நொய்யல் ஆற்றில் கலக்கப்பட்ட சம்பவம் திருப்பூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் தற்பொழுது இளஞ்சிவப்பு நிறத்தில் நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவுகள் கலந்து நொய்யல் நீரும் இளஞ்சிவப்பு நிறத்தில் செல்வது அப்பகுதி பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக அந்த பகுதியில் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி.